வாங்கம்மா வாங்க, வேற என்னன்னாலும் கேளுங்கம்மா, வாங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க. எப்ப வெளில வரும் இது? எப்பப்ப வெளியே வரும் அப்படின்னா அதுக்கு தேவைப்பட்டா வெளியே வரும். அதை வெளியில வரேன்னு சொல்லணும்னா அப்படின்னு கர்ரிச்சுட்டு வரும். இல்லைன்னா அப்படின்னு சத்தம் இல்லாம கல்யாணத்துக்கு போகும், சத்தம் இல்லாம இன்னொரு பட்டினவாக்கம் வீட்டுக்கு போகும், சத்தம் இல்லாம எங்கேயாவது போயிட்டு வரும், யாருக்குமே தெரியாது. அப்படி சாதாரணமாகவும் செய்யும். தேவைப்பட்டா சிங்கம் வருது, சிங்கம் நடக்குது, சிங்கம் கார் வெளியில வந்துருச்சு, சிங்கம் ஸ்பீட் பிரேக் ஏறிச்சு, சிங்கம் 2வது சிக்னல் தாண்டிருச்சு, சிங்கம் யூட்டர்ன் அடிக்குது, சிங்கம் மிரர் இறக்கிருச்சுன்னு அவுத்து விடுற அளவுக்கு பில்டப் எல்லாம் கொடுக்க வைக்கும் இந்த சிங்கம். ஷூட்டிங் சிங்கம் பாருங்க பாருங்க. பிஜேபி பத்தி எதிர்த்து பேசுமா இதுவா? இது எனக்கு கோல்டு. அதாவது இந்த சிங்கம் இப்ப புதுசா அப்டேட் ஆயிருக்கு கரூருக்கு அப்புறமா. இனிமே புகழ்ந்து பேசும். பாண்டிச்சேரியில சட்ட ஒழுங்கு கிளுகுழு குழுகுழு பலுபலுன்னு இருக்குன்னு பேசும். சட்ட ஒழுங்கு யார் கையில வச்சிருக்கான்னா நமச்சிவாயம். அது சரிங்களா? அடுத்ததா இன்னொரு அமைச்சருக்கு கூஜா தூக்கும். அந்த அமைச்சருக்கு பாவம் இலாக்காவே ஒதுக்கல, பாவம் பாவம் அப்படின்னு கரிசை காட்டும். அந்த 2 பேருமே பாஜக அமைச்சர்கள். அதனால பிஜேபி எதிர்த்துலாம் பேசாது. என்னங்க பாராட்டி பேசினா என்னது? இந்த அமைச்சரை பத்தி பாராட்டி பேசுது, அவங்களும் மனுஷன் தானே. பிஜேபி பத்தி பாராட்டி பேசாம வேற யாரை பத்தி பேசுறது? நீங்க இந்த சிங்கத்தை கிளீன் சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா கேடி ராகவ் மாதிரி இருப்பாரு. புரியுங்களா? கோட் படக்கு பாத்தீங்கன்னா லைட்டா தூரத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும்.